வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாங்க. நம்ம வீட்டுக்கு ஒரு 15 பேர் 20 பேர் விருந்தாளிகள் வர்றாங்க அப்படின்னா நம்ம மதிய உணவு ரெடி பண்ணணும். எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஈஸியாக நம்ம பார்க்கலாங்க. நம்ம அட்வான்ஸாக தெரிஞ்சால் முதல் நாளே காய்கறிகள்லாம் வாங்கி வச்சிடலாம். வாங்கி வச்சுட்டு நம்ம பண்ணும்போது நமக்கு அது சௌகரியமாக இருக்கும். மறுநாள் எழுந்திரிச்சு அதையெல்லாம் நறுக்கிட்டு சமைக்க ஆரம்பிச்சிடலாம். நமக்கு வராங்கன்னு தெரிஞ்சால் முந்தின நாளே வாங்கி வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சோடனே கிடுகிடுன்னு நறுக்கிடலாம். நான் இன்றைக்கி நாட்டு தக்காளி போட்டு நீர் பூசணிக்காய் போட்டு தான் சாம்பார் வைக்க போகிறேங்க. பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். துவரம் பருப்பு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். 20 பேருக்கு செய்கிறதுக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு வேக வச்சுக்கிட்டேன். அப்புறம் புடலங்காய் கூட்டுக்கு ஒரு 100 கிராம் கடலைப்பருப்பு, 25 கிராம் பாசிப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேங்க. அப்புறம் முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸ், பட்டாணி எல்லாம் போட்டு ஒரு கதம்ப பொரியல், பாசிப்பருப்பு கூடவே போடுறேன். இது எல்லாமா சேர்த்து 1 கிலோ நறுக்கி வச்சுருக்கேங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு வறுவலுக்கு ஒரு 3/4 கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு நறுக்கி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்குக்கு தேவையான தக்காளி வெங்காயமும் எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் 3/4 கிலோ புடலங்காய் கூட்டுக்கு நறுக்கிற மாதிரி குட்டி குட்டி பீஸாக இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் சாம்பாருக்கு வெங்காயம், சாம்பாருக்கு புளி, ரசத்துக்கு புளி எல்லாமே ஊற வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேங்க. இன்றைக்கி எனக்கு நாட்டு தக்காளி கிடச்சிதுங்க. அதனால் நாட்டு தக்காளி போட்டு தான் சாம்பார் வைக்க போகிறேன். இந்த நாட்டு தக்காளியில் புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் தேவைக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ அடுத்ததாக ஃபஸ்ட்டு உப்பு பருப்பு வச்சிடலாம். இந்த உப்பு பருப்பு நம்ம பாசிப்பருப்பில் தான் வைக்க போகிறோம். பாசிப்பருப்பை களைஞ்சிட்டு எடுத்துருக்கேங்க. பாசிப்பருப்பு ஒரு 150 கிராம் அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா களைஞ்சி தண்ணி விட்டு கொஞ்சம் விளக்கெண்ணெய் விட்டுக்கிட்டேன். உப்பு தேவைக்கு சேர்த்துக்கிட்டேங்க. மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிட்டேன். இதில் சீரகம், பூண்டு, கருவேப்பிலை அம்மியில் ஒன்றும் பாதிவாக தட்டியது இதில் சேர்த்துட்டேங்க. இந்த சீரகம், பூண்டு, கருவேப்பிலை அரைச்சி போடும்போது பருப்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் பருப்பு ஊறிடுச்சுன்னா ஒரு விசில் வந்தாலே போதுங்க. பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இருந்தாலும் ஒரு நிமிஷம் இந்த மாதிரி கொதிக்க விட்டு எடுத்து வச்சிட்டோம்னா அந்த பருப்பு நல்லா சேர்ந்து வந்துடும். சாதாரணமாக யாராவது வராங்க அப்படின்னா இந்த உப்பு பருப்பு நம்ம வச்சுக்கலாம். வீட்டில் சாமி கும்பிட்றதா இருந்தாலுமே உப்பு பருப்பு வச்சுக்கலாங்க. உப்பு பருப்பு ரெடி. இதில் ஒரு சொட்டு நெய் விட்டு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ நான் சாம்பார் கலக்கி வைக்கிறதுக்கு தான் பாத்திரம் வச்சுருக்கேன். ஒரே 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டு இப்போ நீர் பூசணிக்காயை இதில் சேர்த்துட்டேங்க. இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயமும் இதில் நறுக்கிட்டு சேர்த்துட்டேங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வர்ற வரைக்கும் வதக்குனதுக்கப்புறமா சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க. 20 பேருக்கு சாம்பார் வைக்கணும் அப்படின்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் குறைஞ்சபட்சம் கண்டிப்பாக உப்பு சேர்க்கணுங்க. அதே மாதிரி சாம்பார் தூளும் நம்ம தேவைக்கு சேர்த்துக்கலாம். 20 பேருக்கு சாம்பார் வைக்கிறதுக்கு நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேங்க. இது எங்களோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட் சாம்பார் தூள் தாங்க. இப்போ வேக வச்ச பருப்புலேருந்து அந்த தண்ணி மட்டும் எடுத்து காய் வேகிறதுக்காக ஊற்றி விட்டுருக்கேங்க. எங்கள் வீட்டில் நான் இன்றைக்கி கொஞ்சம் சாமி கும்பிட்றதுக்காக செய்கிறதால நான் உப்பு காரம்லாம் பார்க்காம தான் செய்கிறேன். எல்லாமே ஓரளவுக்கு திட்டமாக தான் போட்டிருக்கேங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்சுருக்க துவரம்பருப்பும் இதில் சேர்த்துடலாம். 20 பேருக்கு சமைக்கிறதுக்கு ஒரு 75 கிராம் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுட்டு கரைச்சி இதில் சேர்த்துருக்கேங்க. சாம்பார் கலக்கி வச்சுருக்க பாத்திரம் கொஞ்சம் கரெக்டான பாத்திரமாக வச்சுருக்கேன். அதனால் மீடியம் ஃப்ளேமில் தான் நான் வச்சுருக்கேங்க. இப்போ புளியும் ஊற்றி நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துட்டேங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கிட்டேன். இந்த தேங்காய் துருவல்லாம் சேர்க்கும்போது கொஞ்சம் சாம்பார் ஸ்பெஷலாக இருக்கும். தென் மாவட்ட சாம்பார் மாதிரி இருக்குங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி விசேஷத்துக்கெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் தேங்காய் துருவல், கொத்தமல்லி இலை சேர்க்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு அடுப்பை குறைச்சிட்டு நான் ஒரு 5 நிமிஷம் போல் மூடி போடுறேங்க. முன்னாடியே கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இப்போ மூடி போட்டதுக்கப்புறம் காய் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நம்ம ஃபைனலாக நாட்டு சர்க்கரை சேர்க்குறது சாம்பாருக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. மேலால் கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிக்கிட்டேன். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும், அவ்வளோதாங்க. இது அப்படியே மூடி வச்சுருவோம். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம தாளிச்சிக்கலாம். நான் இந்த மாதிரி செய்யும்போது பருப்பு ரசமும் வைப்பேன். ஆனால் இன்றைக்கி செலவு ரசம், அதாவது புளி ரசம் தான் வைக்கிறேன். சீரகம், மிளகு, பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாயெல்லாம் நுணுக்கிட்டு வந்துட்டு ஒரு வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, காஞ்ச மிளகாய் தாளிச்சிட்டு
நம்ம ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்ச சீரக மிளகு பூண்டு கலவையை சேர்த்துட்டு பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு 10-20 செகண்ட் இந்த மாதிரி வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் இதிலையே சேர்த்தாச்சுங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணிலேயே நான் 2 தக்காளி இதில் சேர்த்துருக்கேன். இதுக்குமே நான் நாட்டு தக்காளி சேர்த்து தான் கலந்து வச்சுருந்தேங்க. உப்பு தேவைக்கு புளிக்கரைசல்லையே சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவுக்கு தண்ணியும் விட்டு இப்போ இது நல்லா கொதிச்சா போதும், அவ்வளோதாங்க, ரசம் ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை தூவிக்கலாம். இதுக்கு மேலே ரொம்ப நேரம் ரசத்தை கொதிக்க விடக்கூடாதுங்க. இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரசம் வைக்கும்போது நமக்கு மீதி இருந்தால் அடுத்த நாள் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. சாம்பார் ரசம் முடிச்சுட்டு பொரியலுக்கு வந்துட்டோம். நம்ம நறுக்கி வச்சுருக்க காய்கறிகள் எல்லாத்தையுமா இப்போ நான் ஒரு ப்ரெஷர் பேனில் சேர்த்துறேங்க. கூடவே ஊற வச்சுருக்க பாசிப்பருப்பு சேர்த்துட்றேன். தேவைக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. ஒரு 2 கை அளவுக்கு தண்ணி தெளித்து விட்டால் போதுமானதுங்க. ரொம்ப ஊற்ற வேண்டாம், ரொம்ப ஊற்றினா காய் குழஞ்சிடும். இப்போ மூடி போட்டு விசில் வச்சு மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரே ஒரு விசில் வந்தால் போதுங்க. இப்போ பாருங்கள் ஒரு விசில் வந்துருச்சு. நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வந்து நல்லா இழுத்துருச்சு. இதில் ஒரு தாளிப்பு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து தாளிச்சாச்சுன்னா அவ்வளோதாங்க. ஃபைனலாக தேங்காய் துருவல் போட்டு நல்லா ஒரு நிமிஷம் ஜஸ்ட்டு பெரட்டி விட்டு இறக்கியாச்சுன்னா நல்ல ஒரு கதம்ப பொரியல் ரெடிங்க. நம்ம இந்த மாதிரி செய்யும்போது கலர் மாறாமல் இருக்குங்க. இப்போ சாம்பாருக்கும் கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள்லாம் சேர்த்து தாளிப்பு கொடுத்தாச்சுங்க. இப்போது ரசமும் ரெடியாக இருக்குது, கதம்ப பொரியலும் ரெடியாக இருக்குங்க. அடுத்தது உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு வறுவலுக்கு பெரட்டி வச்சுட்டு புடலங்காய் கூட்டுக்கு ரெடி பண்ணலாங்க. உருளைக்கிழங்கு வறுவலுக்கு ஒரு பாத்திரத்தில் உப்பு சேர்த்துக்கிட்டேன், கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேங்க, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதுலேயே கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் காரத்துக்கு தேவையான அளவு, கூடவே கொஞ்சம் சாம்பார் தூளும் இதில் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் ஒரு ஃபைன் பேஸ்ட் ஆக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுக்கலாங்க. தண்ணி தெளிச்சுட்டு இந்த மாதிரி கையில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொழப்பாக இருக்கணும். இந்த பேஸ்ட்டு ரெடியானோடனே நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து நறுக்கி வச்சுருக்க கிழங்க இதில் சேர்த்தாச்சுங்க. இந்த மசால் வந்து இந்த உருளைக்கிழங்குல நல்லா பிடிக்கணும். நம்ம பெசரும்போது கிழங்கு உடஞ்சிடக்கூடாது. இப்போ ஒரே 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம பெசரி வச்சோம் அப்படின்னா அடி பிடிக்காமல் இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி நம்ம பெசரி வச்சுட்றாங்க. இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு 1/4 மணி நேரம் போல் ரெஸ்ட்டு விட்டுறலாம். இப்போ நம்ம கூட்டுக்கு ரெடி பண்ணிடலாங்க. சின்ன மூடிக்கு 1 மூடி தேங்காய் துருவிட்டு சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. இப்போ கூட்டுக்கு கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு வேக வச்சது இருக்குது, புடலங்காயும் ரெடியாக இருக்குது, கூட்டுக்கும் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. கூட்டு தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப அதிகமாக எண்ணெய் வேண்டாங்க, ஒரே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டால் போதும். கடுகு, கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம கூட்டுக்கு நறுக்கி வச்சுருக்க புடலங்காய் சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம கூட்டுக்கெல்லாம் நறுக்கும்போது இந்த மாதிரி ஸ்கொயர் பீஸாக நறுக்குனா தான் நல்லாயிருக்கும். இப்போ தேவைக்கு உப்பும் சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் கலவையை இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம வேக வச்சுருக்க பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பை இதில் சேர்த்துடலாங்க. புடலங்காயெல்லாம் வானலியிலேயே நல்லா வெந்துடும். அதனால் நம்ம இப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்டுறலாங்க. ஒரு மூடி வேணால் கொஞ்சம் நேரம் போட்டு விட்டுறலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நான் மீடியம் ஃப்ளேம்லேயே விட்டுட்டேன். இடையில ஒரு முறை பெரட்டி விட்டுக்கிட்டேன். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இறக்கிட்டால் சரியாக இருக்குங்க. சூடு ஆற ஆற இன்னும் கொஞ்சம் கெட்டிப்பட்டுரும். இப்போ அடுத்ததாக உருளைக்கிழங்கு வறுத்துடலாங்க. இப்போ நம்ம 15 நிமிஷம் மூடி போட்டு வச்சதை ஓப்பன் பண்ணியாச்சு. பக்கத்துலேயே நான் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு வறுக்கிறதுக்கு கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தியாக தான் விடணும். கடுகு, உளுத்தம்பருப்பு, சோம்பு தாளிச்சாச்சுங்க. பூண்டு ஒரு 10 பல் போல் அப்படியே தோலோடையே தட்டி இந்த மாதிரி 1 நிமிஷம் வதக்கிட்டு கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் இதில் சேர்த்துடலாங்க. இதுக்கெல்லாம் கொஞ்சம் வெங்காயம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும்.
அதே மாதிரி பெரிய தக்காளியாக ஒரே ஒரு தக்காளி இந்த மாதிரி பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துருக்கேங்க. தக்காளி வெங்காய கலவை நல்லா வதங்கி வரணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கலாம். மசால் போட்டு பெரட்டி வச்சு ரெஸ்ட் விட்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த உருளைக்கிழங்கை இதோடு சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விடும்போது காய் உடஞ்சிராமல் நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மில் போட்டுடலாம். அப்புறம் மறுபடியும் நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கலாம். அந்த மசாலாம் சேர்த்து பெசரி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது பச்சை வாசம் போகிற வரைக்கும் அப்படியே சிம்லேயே போட்டு இந்த மாதிரி ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடணும். அவ்வளோதாங்க. எங்கள் வீட்டில் 20 பேருக்கு சாம்பார், ரசம், அப்புறம் தயிருமே கொஞ்சம் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. உப்பு பருப்பு, கதம்ப பொரியல், புடலங்காய் கூட்டு, உருளைக்கிழங்கு வறுவல் எல்லாமே இப்போ ரெடியாக இருக்குங்க. நம்ம பிளான் பண்ணிவிட்டு செஞ்சோம் அப்படின்னா 20 பேர் என்னங்க, 50 பேராக இருந்தால் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். வெயில் நேரம் அப்படிங்கிறதால தயிர் கொத்தமல்லி, கருவேப்பிலை, எலுமிச்சம்பழம்லாம் போட்டு கலந்து வச்சுட்டு கொஞ்சம் கெட்டி தயிரும் இருக்குங்க. அப்புறம் கூட கொஞ்சம் நாங்கள் தக்காளி சாதம், பாயசம், சர்க்கரை பொங்கல் எல்லாமே பண்ணினோம். 20 பேருக்கு பாயசம் வைக்கணும் அப்படின்னா 200 கிராம் ஜவ்வரிசி, 200 கிராம் சேமியா எடுத்துக்கலாங்க. 3/4 லிட்ரு பால் தேவைப்படும். 1/2 கிலோ சர்க்கரை தேவைப்படுங்க. அதே மாதிரி 20 பேருக்கு வடை செய்யணும் அப்படின்னாலும் பட்டாணி பருப்பு ஒரு 3/4 கிலோ ஊற வச்சு செஞ்சால் 20 பேருக்கு அளவுகள் சரியாக இருக்குங்க. எல்லாத்தையுமே என்னால் வீடியோ எடுக்க முடியலைங்க. இதெல்லாம் நான் எதுக்காக செய்கிறேன் அப்படின்னு தானே கேட்குறீங்க. எங்களுக்குள்ளே இருக்கும் எங்கள் கன்னி தெய்வம் ஆருத்ராவுக்கு 7ஆம் ஆண்டு நினைவு நாளுங்க. அதனால் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வீட்டில் சாமி கும்பிட்டோங்க. எங்கள் ஆருத்ரா செல்லத்துக்கு அம்மாச்சி எப்பயுமே வீடியோ எடுக்கிறது தான் பிடிக்கும். அதனால் சரி 20 பேருக்கு சமையல் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பாப்பாவுக்கு சாமி கும்பிட்ட சமையலை உங்களுக்கு இன்றைக்கி கொடுத்துருக்கேங்க. புதுசாக சமையல் பண்ணுற பிகினர்ஸ்க்கு எல்லாமே இந்த வீடியோ ரொம்ப யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. எங்கள் வீட்டில் 20 பேருக்கு செஞ்ச எல்லாமே மிக சரியாக போச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சம் மீதி இருந்துச்சு. சாம்பார் கொஞ்சம் அதிக அளவில் இருந்துச்சு, ரசமும் இருந்துச்சுங்க. அதே மாதிரி அரிசி அளவுன்னு பார்த்திங்கன்னா நான் 1.5 படி போட்டு சாப்பாடு வச்சேங்க. இந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்துக்களை எனக்கு பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை எங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.